Hello everyone, welcome to my channel. So in the video la நம்ம class 9 CBSE ஓட unit 5 the fundamental unit of life அப்படிங்கிற லெசன் பற்றி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் அப்படின்னா அடிப்படைன்னு அர்த்தம். ஸோ நம்ம லைஃபோட அடிப்படையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு we can see now. So in this lesson we are going to learn about the cell, its function, its structure and parts, everything. ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணுது. குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு பேசிக் திங். ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு தின் ஸ்லைஸ் ஆஃப் கார்க் எடுத்து மைக்ரோஸ்கோப் கடையில் வியூ பண்ணி பார்க்குறாரு. தின் ஸ்லைஸ் ஆஃப் கார்க் மீன்ஸ் ஒரு மரப்பட்டை. ஸோ அதை எடுத்து மைக்ரோஸ்கோப் கடையில் வச்சு பார்க்கும்போது இட் லுக் லைக் ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்ஸ் அஸ் லைக் இந்த ஹனிபீஸ் கோம். ஸோ ஹனிபியோட கோம் அதாவது தேன்கூடில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி அது தெரிஞ்சுதான், அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சான். அவர் அதுக்கு செல் அப்படிங்கிற பேர் வச்சார். செல் இஸ் அ லாட்டின் வேர்ட். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லிட்டில் ரூம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது 1665 நடந்தது. ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா மோர் டு நோவில் ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட்டாக டிஸ்கவர்ட் பண்ணார் செல்லை இந்த இயர் ஆஃப் 1665, அதாவது அந்த கார்க் ஸ்லைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு. அடுத்து லுவென் ஹூக் அப்படிங்கிறவர் 1674 பாண்ட் வாட்டரில் லிவிங் செல்ஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சார் வித் இம்ப்ரூவ்ட் மைக்ரோஸ்கோப் மூலயமா. அதுக்கடுத்து ராபர்ட் ப்ரவுன் 1831 செல்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் பர்கின்ஜி 1839 நேம் தி ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த செல் கால்ட் புரோட்டோபிளாசம். அதாவது செல்லோட ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸை புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ செல்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குன்னு வைங்களேன், அந்த நியூக்ளியஸ் தான் இப்போ ஒரு எக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு எக்குக்குள்ளே எல்லோ யாக் இருக்கீங்களா, அதுதான் நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. அதை சுற்றி அந்த ஒயிட் கலர் ஃப்ளூயிட் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் புரோட்டோபிளாசம். ஸோ அதுதான் இவர் நேம் பண்ணார். அடுத்து 2 பயாலஜிஸ்ட் ஸ்க்லீடன் அண்ட் ஸ்குவான் 1839 they presented the cell தியரியை ப்ரெசென்ட் பண்ணாங்க. இட் மீன்ஸ் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃபே செல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல் தியரியை ப்ரெசென்ட் பண்ணாங்க. செல் இல்லைன்னா எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸுமே கிடையாது செல் இல்லாமல் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து விர்ச்சோ 1855 ஃபர்தராக எக்ஸ்பேண்டட் தி செல் தியரி அண்ட் செட் செல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அதாவது செல் எல்லாமே ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லில் இருந்தால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு புது செல் ஆல்ரெடி ஃபார்ம் ஆன செல் இருந்தால் மைட்டோட்டிக் டிவிஷன் மூலமாக ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலியமாக இது கண்டுபிடிச்சாங்க இந்த இயர் ஆஃப் 1940. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இட் அப்சர்வ்ஸ் தி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி செல்ஸ் அண்ட் இட்ஸ் வேரியஸ் ஆர்கனல்ஸ். அது நல்ல மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸு கூட நல்லா தெளிவாக காட்டக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த இன்வென்ஷனுக்கு அப்புறமா தான் இந்த மேக்னிஃபைங் லென்சஸ் மூலயமா நம்ம மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டுக்குள்ளேயே போக ஆரம்பித்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா செல் ஆர்கானல்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. செல் ஆர்கானிசம்ஸ் ஒன்று யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ், இன்னொன்று மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்னால் மெனி செல் ஆர் தேர் ஃப்ரம் வேரியஸ் டிஷ்யூஸ். அதாவது நிறைய விதமான செல்ஸ் இருக்கும், அது நிறைய விதமான டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம பாடியிலே நிறைய விதமான செல்ஸ் இருக்கும். ஒரு செல்ஸும் ஒரு டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணி அந்த குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஒரு ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்ணுது இல்லையா. நம்ம உடம்புக்குள்ள ஹார்ட், லங்ஸ், லிவர் இது மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னா ஒரு செல் தான் இருக்கும், அதே தான் எல்லா தன்னுடைய ஒர்க்கையும் பண்ணிக்கும். லைக் ஃபுட் டைஜஸ்ட் பண்ணுறது, ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம், இது எல்லாமே அந்த ஒரு செல்லே தான் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா, கிளமிடோமோனாஸ், பாரமீஷியம், பாக்டீரியா, இது எல்லாமே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு சைடில் பார்த்துட்டோம்னா நிறைய செல் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு சிங்கிள் பாடிக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை நடத்துது. அதாவது வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அதுதான் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் ஃபங்கை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இது எல்லாமே. ஸோ வேரியஸ் செல்ஸ் ஃப்ரம் ஹியூமன் பாடி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்மளோட புக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மைக்ரோஸ்கோபிக் வியூனால தான் நம்மளோட பாடியில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த பாடி இது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த செல்லோட ஷேப், சைஸ் இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
செல்லோட ஷேப் அண்ட் சைஸை பொறுத்து தான் அதோட ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட இந்த செல்லோட சைஸ் அண்ட் ஷேப் வந்துட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. அமீபானால் இட் கேன் சேஞ்சஸ் இட்ஸ் ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் செல் வந்துட்டு மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இதே நர்வ் செல்ஸ் மாதிரிலாம் எடுத்துட்டோம்னா அது டிப்பிக்கல் ஷேப், அதாவது ஃபிக்ஸ்டு ஷேப்பில் தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒரு செல்லுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பிளாஸ்மா மெம்பரைன் ஆர் செல் மெம்பரைன்னு சொல்லலாம். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸை வந்துட்டு டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க, லைக் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஹியூமன் பாடிக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது இல்லைங்களா. இப்போ ஹார்ட் வந்துட்டு வில் பம்ப் பிளட், ஸ்டொமக் வில் டைஜஸ்ட் ஃபுட். அது மாதிரி செல்லுக்குள்ளேயும் இட் ஹேஸ் டிவிஷன்ஸ் இன் சச், அதே மாதிரியான டிவிஷன்ஸ் இருக்குது, லைக் ஸ்பெசிஃபிக் கம்பார்ட்மெண்ட்ஸ் வித்தின் இட். அதுதான் வந்து செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்லே வந்து ரொம்ப மைன்யூட்டான விஷயம். ஸோ அதுக்குள்ளேயும் ஒரு மைன்யூட்டான பார்ட்டிகல் செல் ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் இல்லையா. செல் ஆர்கனல்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு லைக் நியூ மெட்டீரியல்ஸை வந்து மேக் பண்ணுறது, க்ளீனிங் அப் த வேஸ்ட் மெட்டீரியல்ஸை க்ளீன் பண்ணுறது, இது எல்லா வேலையும் அது பண்ணும். ஸோ அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைன் ஆர் செல் மெம்பரைன்னு சொல்லலாம். அவுட்டர் லேயர் ஆஃப் த செல் இஸ் கால்ட் பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ செல்லோட அவுட்டர் லேயர், அதாவது நம்ம உடம்போட நம்ம ஸ்கின் எப்படி இருக்குது, ஸோ அது மாதிரி செல்லோட அவுட்டர் லேயரை தான் வந்து பிளாஸ்மா மெம்பரைன்னு சொல்லுவாங்க. இட் செப்பரேட்ஸ் த செல் கண்டென்ட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து செல் கண்டென்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணக்கூடிய விஷயம் இது பண்ணுது. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இந்த கேஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூவிட், அதாவது செல்லுக்கு வெளியில் இருக்கிற ஃப்ளூவிட்லேருந்து இந்த செல் கண்டென்ட்ஸையும் செப்பரேட் பண்ண இது ஒரு மெம்பரேனாக இருக்குது. இட் அலவுஸ் or permits the entry or exist of some materials in and out of the cell. ஸோ இது வந்துட்டு ஒரு சில மெட்டீரியல்ஸை மட்டும்தான் வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கும் வெளியே போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இட் ஆல்சோ ப்ரிவென்ட் தி மூவ்மெண்ட் ஆஃப் சம் அதர் மெட்டீரியல்ஸ். ஸோ மற்ற மெட்டீரியல்ஸோட மூவ்மெண்ட்டுக்கும் இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மள மாதிரியே செல் ஆல்சோ வில் இன்டேக் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸ்ஹேல் கார்பன் டை ஆக்சைடு அக்ராஸ் செல் மெம்பரேன் பை அ ப்ராசஸ் கால் டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா செல்ஸும் கூட நம்மள மாதிரி கார்பன் டை ஆக்சைடை வந்து எக்ஸ்ஹேல் பண்ணி ஆக்சிஜனை வந்து இன்டேக் பண்ணிக்கும். ஸோ டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா solute particles will move from higher concentration to lower concentration. higher concentrationலேருந்து lower concentrationக்கு solute particles போகிறது தான் டிஃப்யூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி கார்பன் டை ஆக்சைடை வெளியில் எக்ஸ்ஹேல் பண்ணி ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோமோ செல் வில் டூ தட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த இடத்துல ஹையர் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது, அதாவது செல்லுக்குள்ளே நிறையா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ அதுதான் ஹையர் கான்சன்ட்ரேஷன். அந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணும், டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக வெளியில் அனுப்ப பார்க்கும் கார்பன் டை ஆக்சைடை. அப்போது வெளியில் என்ன, செல்லுக்கு வெளியில் ஆக்சிஜன் தான் ஹையர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். அப்போ ஆக்சிஜன் இது வந்துட்டு செல்லுக்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடெல்லாம் வெளியே அனுப்பிட்டு செல்லுக்கு வெளியே இருக்க ஆக்சிஜனை எல்லாம் இன்டேக் பண்ணிக்கும் பை த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ இதே மாதிரி வாட்டர் ஆல்சோ வில் ஃபாலோஸ் த ரூல்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஓகே, த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் த்ரூ சச் அ செலக்டிவ்லி permeable membrane is called osmosis. செலக்டிவ்லி permeable membrane மூலமாக இந்த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் தான் வந்துட்டு ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துட்டோங்கன்னு வைங்களேன், அந்த பிளான்ட்டில் வாட்டர் கண்டென்ட் எப்படி இருக்கும், ஒரு பிளான்ட் கிரவுண்டில் இது நட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் கம்பேர் பண்ணும்போது அதோட வாட்டர் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட் வந்துட்டு கிரவுண்ட் வாட்டரில் இருக்கிற வாட்டர் ஹையர் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கோ ஸோ அங்கே இருக்கிற வாட்டர் அது அந்த கான்சன்ட்ரேஷன் எடுத்துகிட்டு லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு பாஸ் பண்ணும் இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்மாசிஸ் டிஃப்யூஷன் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆஸ்மாசிஸ் வந்து இட் லிமிட்ஸ் ஒன்லி லிக்விட் மீடியமை மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஆனால் டிஃப்யூஷன் வில் அக்கர்ஸ் இன் ஆல் மீடியம் லைக் சாலிட், லிக்விட், கேஸ், இது எல்லாத்துலேயுமே டிஃப்யூஷன் வந்து நடக்கும். So osmosis requires semi-permeable membrane. It allows only
particular particles to flow. ஆனால் diffusionல அப்படி கிடையாது. Osmosisல depend on the number of solute particle dissolved in the solvent. ஆனால் diffusionல depends on the presence of other particles. Osmosisல வந்துட்டு it requires water for the movement of the particles. பார்ட்டிகல்ஸோட மூமெண்ட்டுக்கு வாட்டர் தேவைப்படும், ஆனால் டிஃப்யூஷனில் தேவைப்படாது. ஆஸ்மோசிஸில் சால்வெண்ட் மாலிகுல் மட்டும்தான் டிஃப்யூஸ் ஆகும், ஆனால் டிஃப்யூஷனில் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் பார்ட்டிகல் போத் கேன் டிஃப்யூஸ். ஆஸ்மோசிஸில் the flow of particles occurs only in one direction, ஆனால் டிஃப்யூஷனில் it occurs in all the directions. ஸோ அடுத்து, what will happen if we put animal cell or plant cell in the water containing sugar or salt solution? ஸோ அனிமல் செல்லையோ இல்லை பிளான்ட் செல்லையோ சுகர் இல்லை சால்ட் சொல்யூஷன் இருக்கிற வாட்டரில் நம்ம வந்துட்டு சுகர் ஆர் சால்ட் சொல்யூஷன் இருக்கிற வாட்டரில் நம்ம பிளான்ட் செல்லையோ அனிமல் செல்லையோ போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிஷன் நம்பர் 1 வந்துட்டு, இஃப் த அவுட் சைட் ஆஃப் த செல் ஹாவ் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர், அதாவது செல்லுக்கு வெளியில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் அப்போது டைல்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதாவது பியூர் டைல்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹென்ஸ் த வாட்டர் வில் பாஸ் இன்சைட் தி செல் பை ஆஸ்மோசிஸ். அப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து உள்ள லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலமாக water pass ஆகும். So such solution which is outside the cell is called hypotonic solution. ஸோ ஹைப்போட்டானிக் சொல்யூஷன்னா வெளியில் செல்லுக்கு வெளியில் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், அது வந்துட்டு செல்லுக்குள்ளே ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலமாக என்ட்ராகிறது ஹைப்போட்டானிக் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து வாட்டர் வில் பாஸ் த்ரூ இன்சைட் த செல் வெரி ஈஸிலி. ஸோ உள்ளே வரதுனால வாட்டர் கோஸ் ஆன் இன்க்ரீஸிங் த செல். ஸோ அப்போ செல்லுக்குள்ளே என்னாகும், வாட்டர் கண்டென்ட் அதிகமாகும். அப்போ செல் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வீங்க ஆரம்பிக்கும், வில் ஸ்வெல் அப். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில். செகண்ட் கண்டிஷனில், இஃப் த மீடியம் ஹேஸ் எக்ஸாக்ட்லி த சேம் வாட்டர் கான்சன்ட்ரேஷன். ஸோ உள்ளேயும் சரி வெளியவும் சரி, செல்லுக்கு உள்ளேயும் வெளியவும் எக்ஸாக்டாக சேமான வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நோ நெட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் வில் அக்கர். அப்போ அந்த சொல்யூஷன் பேர் ஐசோடானிக் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் செல் மெம்ப்ரெயினுக்கு த வாட்டர் க்ராஸ் பண்ணுறது, செல் மெம்ப்ரெயின் இன் போத் டைரக்ஷன்லேயும் வாட்டர் வந்து க்ராஸ் பண்ணும். பட் த அமௌண்ட் கோயிங் இன் அண்ட் அவுட் வந்து லைஸ் சேம். ஸோ தேர் இஸ் நோ ஓவரால் மூமெண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அங்கே வந்துட்டு மூமெண்ட் ஆஃப் வாட்டரே இருக்காது, ஏன்னா உள்ளே போகிறது வெளியே போகிறது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதில் வந்து செல்லோட சைஸ் மாறாது, சேம் சைஸாக தான் இருக்கும். ஸோ கண்டிஷன் நம்பர் 3ல் வாட்டர் செல்லுக்கு உள்ளே இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, செல்லுக்கு வெளியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. சால்ட் ஆர் சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ த செல் வில் லூஸ் வாட்டர் பை ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலமாக செல் வந்து வாட்டர் லாஸ் பண்ணும். அந்த சொல்யூஷனை தான் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வாட்டர் க்ராஸ் ஆகிறதுனால செல்லுக்கு உள்ளே இருக்கிற வாட்டர் வந்துட்டு வெளியில் போனால் அப்போது செல் வந்து என்ன ஆகும், அப்படியே ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் கண்டிஷன் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வாட்டர் வந்துட்டு செல்லுக்கு வெளியே ஹையாக இருக்கும், ஸோ வாட்டர் வந்து உள்ளே பாஸ் ஆகும்போது செல் வில் ஸ்வெல் அப். செகண்ட் கண்டிஷனில் உள்ளே செல்லுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி ரெண்டுமே ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இருக்கனால செல்லோட சைஸ் மாறாது. தேர்ட் கண்டிஷன் என்னென்னா, செல்லுக்கு உள்ளே வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஸோ இட் வில் பாசஸ் அவுட், ஸோ செல் வந்து ஷ்ரிங்க் ஆகும். இதுதான் 3 கண்டிஷன். ஓகே, இதுதான் ஹைப்பர்டானிக், ஹைப்போடானிக், ஐசோடானிக், ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டிஃப்யூஷன், செலக்டிவ்லி பர்மியபிள் மெம்பரேனில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ யூனிசெல்லுலர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம்ஸ், அப்புறம் மோஸ்ட் பிளான்ட் செல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்